திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ, அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ, அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது, அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கிறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்கணத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே, உங்களை ஆளக்கூடியவர் அவரே. இப்பதான் 7ரை சனி முடிஞ்சு ஓரளவுக்கு, அதாவது நம்ம முழுமைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அப்ப இருந்த ஒரு பிரஷர், அப்ப இருந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் விலகி இருக்கு. ஒரு 20% 30% விலகி இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 1 மற்றும் 2ஆம் அதிபதி ஆகி 3ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்போ ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய ஒரு முயற்சிகளை செய்து ஜெயிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நடப்பதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். ஆனா இருப்பினும் உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லை அப்படிங்கறத பார்க்கணும். வக்ரம் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல பலன் கொடுக்குறேன், அப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப உங்க ஜாதகத்துல வி, வா, ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா கண்டிப்பாக அது உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் ராசி அதிபதி வக்ரம் பெறும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்ப இத்தனை நாளா வந்து உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை எது கிடைக்காம இருக்குதுன்னா இப்ப அதுல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார வளர்ச்சி உண்டு. கண்டங்கள் விலகும். தேவையில்லாத கெட்ட பெயர் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கடுமையா முயற்சி செஞ்சு ஜெயிச்சுட்டு இருந்தாலும் கூட இப்ப எளிமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது. பொருளாதாரம் அதிகமாவது, பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பது. அதே போல உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை, சென்ற இடத்தில் மதிப்பு, மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எதை செய்தாலும் அதுல ஒரு நியாயமும், எதை செய்தாலும் இந்த காலகட்டங்களை ஒரு நல்ல பலனும் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதே. அடுத்து அவருக்கு பார்வை இருக்கு, 3, 7, 10 அப்படிங்கிறது அவருடைய பார்வை. அப்ப 3ஆம் பார்வையாக பார்க்கின்றார் 5ஆம் வீட்டை. அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல அவர் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் ரீதியாக ஒரு மனம் மகிழ்ச்சி ஆகிறது. குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள். ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பிறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள். அதே போல பாத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் பெருகுவது, குடும்பம் ஒற்றுமையாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவருடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் வீட்டுக்கு விழுகும். அப்போ 9ஆம் வீட்டுக்கு விழுகும் போது கண்டிப்பாக பூர்வீகம், பூர்வீக சொத்து, அப்பா சொத்துக்கள், அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, உயர்கல்விகள் படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களை கைடன்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல குரு அமைவது, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு மன திருப்திக்காக எங்காவது வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 12ஆம் வீட்டை பார்க்கிறார். பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பது, நல்ல நிம்மதியான தூக்கம். இதனால அலைச்சல் இருந்திருக்கும், நிம்மதி தூக்கத்துல நிம்மதி இல்லாம இருந்திருக்கும், இப்ப நிம்மதியான தூக்கம் கிடைப்பது, கணவன் மனைவிகள் அந்யூன்யமாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவது, குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார்.
இது வக்கரமா இருக்கக்கூடியவர்களுக்கு. ஒருவேளை உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. ஜாமீன் கையெழுத்து யாரை நம்பியும் போட வேண்டாம். தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஒரு முறைக்கு பல முறை முயற்சி கண்டிப்பா செய்யுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு கூட பிறந்தவங்களோட வம்பு வழக்குகள் எதுவும் வளர்த்தாம இருக்கிறது நல்லது. எந்த இடத்துல போனாலும், ஏன்னா மகர ராசி உழைக்கக்கூடிய ராசி. அப்ப எந்த இடத்துல போனாலும் உதவிகள் செஞ்சுட்டு திரும்பி வந்துருங்க. அதற்கு பிரதிபலன் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது அவர் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க. அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பி பெருசா இதுல இறங்க வேண்டாம். இன்னொன்னு கேட்டீங்க, ஒரு 2 கூட 3 இருக்கும்போது தேவையான ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இதுல போட்டு பணத்தை இழக்க வேண்டாம். அதே போல பாருங்க, உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அடிக்கடி போகும் பொழுதுதான் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயம் புதுசா இப்ப குழந்தை இல்ல அப்படின்னா புதுசா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். புதிய டாக்டர்ஸ் எதுவும் பார்க்க வேண்டாம். எப்பவும் போயிட்டு இருக்கிறது எப்பவும் பண்ணிட்டு இருக்கிறது பண்ணலாம். அடுத்து 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள், அப்பா சொத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப இந்த காலகட்டங்கள் இதனுடைய பேச்சுவார்த்தைகளை தொடங்கக்கூடாது. அப்படியே தானா பேசினாலும் அதற்கு ஏதாவது ஒரு பலமுறை யோசிச்சு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பலமுறை யோசிச்சு செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்கள் அதை பத்தி பேசாம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அவங்களா தேடி ஏதாவது ஒரு இது சார்ந்த விஷயங்கள் பேசினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு இது பண்ணலாமா வேண்டாமா, அதுல ஏதாவது பொய் இருக்கா பித்தலாட்டம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம செய்ய வேண்டும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், படிப்பு இடையில தடையாயிருச்சு, படிக்க முடியாம இருக்கீங்க, இது சார்ந்த விஷயங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் உண்டு. கொஞ்சம் தூக்கம் குறைவாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சனி வக்கரம் இல்லாத ஜாதகருக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனாகும். இருப்பினும் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இருப்பினும் தெய்வ அனுகிரகங்களும் தெய்வத்தை சரணடையும் பொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கெடுபலங்கள் குறைந்து நிச்சயமாக நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.